சங்கீதம் 60ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம். இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும். ஆம் பிரியமான தேவச்சனமே, உங்களுடைய இக்கட்டுல, உங்களுடைய வேதனையில, உங்களுடைய துக்கத்துல அநேக மனுஷர்கிட்ட நீங்க போயிருப்பீங்க. அவங்க இருந்தும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. உங்களை கைவிடப்பட்டு இருக்கிற வேலையில நீங்க என்ன செய்யலாம் என்று தவித்து ஒருவேளை மரணத்தை நோக்கி கூட நீங்க கடந்து போயிருக்கலாம். ஆனா கர்த்தர் உங்களை காப்பாற்றி இருப்பார். இன்றைக்கு ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து, மகனே மகளே, அநேக இக்கட்டோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? அநேக வேதனையோடு நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? உங்களுக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று நீங்க அழுது கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், மகனே மகளே, உனக்காக நான் இருக்கிறேன். உனக்காக தான் நான் மரித்தேன். உனக்காக தான் நான் உயிர் தெழுந்தேன். உனக்காகவே நான் ஜெயத்தை கொடுத்தேன். உன்னை ரட்சிப்பதற்காகவே நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு இக்கட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிற தேவமாய் காணப்படுகிறார். அநேக இக்கட்டுகள், பணம் இக்கட்டுகள், அநேக குடும்ப இக்கட்டுகள், அநேக சூழ்நிலைகளாக உங்களுக்கு இக்கட்டாக காணப்பட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்றார், அது எப்படியாப்பட்ட ஒரு இக்கட்டுகள் காணப்பட்டாலும் மகனே மகளே, விசுவாசத்தோடு என்னை நோக்கி நிற்பார். என்னிடத்தில் வந்து நீ செபி, என நீ விசுவாசி. நான் உன்னுடைய எல்லா இக்கட்டுகளிலும் உனக்கு முன்பாக நின்று உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் இந்த வேளையில உங்களோடு பேசி கொண்டிருக்கிற இரட்சகர் இயேசு கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். இன்றே ஒரு முடிவு எடுங்க. அநேக மனுஷரை தேடி ஓடி போய் எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்காதீங்க. நீங்க முழங்கால் இடுங்க. ஆண்டவராகிய இரட்சகர் பரத்தை நோக்கி பாருங்க. அவரிடத்துல நீங்க செபிங்க. கர்த்தர் உங்களுடைய செபத்திற்கு பதில் கொடுப்பார். உங்களுடைய எல்லா இக்கட்டுகளும் மாறும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு கிறிஸ்துவை நீங்க விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார்.